சரியான வீரன் சூரன் அப்படின்னாரு. நீ வீரனும் இல்லை சூரனும் இல்லை, நீ வெறும் அட்டக்கத்தி தான், அதனால நான் தான் இருக்கேன் அப்படின்னு இவர் சொல்கிறாரு. எடப்பாடியை அவர் நல்லவராக இருக்கலாம், வல்லவராக இருக்கலாம், அது வேறு விஷயம். ஒரு கட்சியினுடைய தலைமை பொறுப்புக்கு வரணும்னா தகுதி திட்டமாக வந்தாலாம் முடியாதுடா. தகுதி திட்டங்கிறது என்னன்னா, இவர் அந்த பைலாவே மாற்றினார். திடீர்னு ரெட்டலை உங்களுக்கு இல்லை ஓபிஎஸ்க்கு தான், இல்லை ரெட்டலையே நாங்கள் ஸ்டாப் பண்ணுறோன்னு பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒன்றும் பண்ண முடியாது. ரெட்டலைக்கு தான் ஓட்டே தவிர எடப்பாடிக்கோ யாருக்கோ இல்லை. காலங்கள் மாற மாற ஒவ்வொருத்தருடைய முகமூடி கிழிக்கப்படுது. இவர் 1000 பேசினாலும் கூட இது இவருக்கு ஜால்ரா போடுற கூட்டம் தான் ஒத்துக்கிடுவானுங்களே தவிர மற்றவங்க யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. அதனால சீமானுடைய கருத்து கணிப்பு, சீமானுக்கு வாக்களிக்கக்கூடியவங்கெல்லாம் அது ஒரு தனி பிறவிகள். அவங்கெல்லாம் சீமானுடைய சொற்றொடருக்கு மயங்கி மகிழ்ச்சி எப்படி பாம்பு மயங்குதோ அது மாதிரி அவருடைய பேச்சுக்கு மயங்கி வாக்களிக்கக்கூடியவங்க தான் அவர்கிட்ட இருக்காங்க. ஆனால் இவனுங்க லொல்லன்றானுங்க. அப்போ இவனுக்கு முழுக்க முழுக்க அந்த பாரதிய ஜனதா கட்சிங்கிறது ஒரு திருட்டு கும்பல். அந்த திருட்டு கும்பல் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் கடந்த 3 முறை வெற்றி பெற்று வந்தது மக்களை ஏமாத்தி. குக்கு செய்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினர் திமுகவின் மூத்த முன்னோடி முனைவர் காமாட்சி நாயுடு அவர்கள். வணக்கம். வணக்கம். சீமான் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, திமுக அழிக்க ஓரணி தேவையில்ல, ஒரே அணி நாம் தமிழர் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை பத்தின உங்க கருத்து என்ன? இல்லை, இன்னைய அரசியல் சூழ்நிலையில் அவர் சொன்னது சரின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, அவர் தான் 36 லட்சம் வாக்குகளை வாங்கி 8.2% வாங்கி அவர் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அரசியல் கட்சியாக இருக்கார். ஆகையினால அவர் சொல்கிறதுல அர்த்தம் இருக்குது. ஏற்கனவே டிவிக்கு நம்மளுடைய திரு விஜய் அவர்கள் சொன்னாங்க, திமுகவை ஒழிப்பதற்கு நான் தான் சரியான வீரன் சூரன் அப்படின்னாரு. நீ வீரனும் இல்லை சூரனும் இல்லை, நீ வெறும் அட்டக்கத்தி தான், அதனால நான் தான் இருக்கேன் அப்படின்னு இவர் சொல்கிறாரு. அது இப்போ நீங்கள் கேளுங்க. இப்போ 2 கட்சிகளை விட பெரிய கட்சி அதிமுக தானே. தமிழக வெற்றி கழகமாக இருக்கட்டும், நாம் தமிழர் இருக்கட்டும், அதிமுகவோட கம்பேர் பண்ணும் போது இது 2 சின்ன கட்சிகள் தான். அப்போ அதிமுக இல்லை, அதிமுக பெரிய கட்சி, அதில் ஒன்றும் இல்லைன்னு மறுக்க இயலாது. ஆனால் அது ஜெயலலிதா அம்மாவோட போயிடுச்சு. புரட்சித் தலைவர் எம்ஜிஆரால் ஆரம்பிக்கப்பட்டு அதுக்கப்புறம் ஜெயலலிதா அம்மாவால் வழிமொழியப்பட்டு நடத்தி வரப்பட்ட அந்த அரசியல் கட்சி, அந்த அம்மா மறைவுக்கு பின்னாடி அப்பொழுது வெற்றி பெற்றிருந்த அந்த எம்எல்ஏக்களை வைத்து இவர் முதலமைச்சராக பொறுப்புக்கு வந்தாரே தவிர இவர் மறுபடியும் தேர்தலை சந்தித்து இவர் வரல. புரியுதுங்களா? இப்போ 2வது இவர் இப்போ ஏற்கனவே என்ன பண்ணார், அந்த தேர்தலில் நான் திமுக பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சதுனால தான் நான் தோல்வியை தழுவ வேண்டியதாக போச்சு, அதனால் இனிமேல் எக்காரணத்தை முன்னிட்டோம் பாரதிய ஜனதா கட்சியோட நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம்னு சொல்லி சூழல் வச்சாங்க. இதெல்லாம் அரசியலில் சாதாரண ஒரு விஷயம் இல்லை, அரசியலில் சாதாரண, அதை பற்றி நான் ஒன்றும் சொல்ல வரல. இப்போ என்ன விஷயம்னா, அப்படியெல்லாம் பேசிட்டு இன்னைக்கு திரும்ப அதே பாரதிய ஜனதா கட்சியோட இவர் கூட்டணி வச்சுக்கிட்ட காரணத்தினால அவங்க கட்சியில் இருக்கக்கூடிய 1-2 முஸ்லீம்களும் கிறிஸ்தவர்களும் அதை விட்டு வெளியில் வந்துடுறாங்க. இப்போ நேற்றைக்கு கூட முந்தா நாள் கூட அன்வர் ராஜா அவர் எம்ஜிஆர் காலத்திலேருந்து இருந்தார், எனக்கு நல்ல நண்பராக இருந்தார். அவர் ராமநாதபுரத்தை சேர்ந்தவர், அவர் எம்பியெல்லாம் இருந்தார். அப்படி இருந்தவர் இப்போ திடீர்னு நேற்று டிஎம்கேயில் முந்தா நாள் ஜாயின் பண்ணிட்டார். அப்போ இதெல்லாம் எதை காட்டுதுன்னா, அவருக்கு ஒன்லி இந்துக்கள் தான் வாக்கு போடணும். அப்போ இந்து வாக்குகள் இவங்க கட்சியில் இருக்கக்கூடிய வாக்கு கூட இவருக்கு வராது. ஏன்னா இவர் பாரதிய ஜனதா கட்சியில் கூட்டணி போனதுனால நிறைய பேருக்கு அதில் வெறுப்பு இருக்குது. ஏற்கனவே அவங்க கட்சியில் இருந்த ஓபிஎஸ் தனியாக போயிட்டாரு, சசிகலா அம்மா தனியாக போயிட்டாங்க, தினகரன் தனியா போயிட்டாங்க, அவங்க 3 பேர் தனியா போயிட்டாங்க. அவங்க தனியா போனாலும் மறுபடியும் பிஜேபி கூட தானே நெருக்கமா இருக்காங்க. எப்படி பார்த்தாலும் இல்ல, பிஜேபி கூட நெருக்கமா இருந்தாலும் கூட எல்லாம் செல்லா காசு ஆயிடும்ல. அப்ப நீங்க பாருங்க, நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபியுடைய கூட்டணி வச்சு ஓபிஎஸ் ராமநாதபுரம் தொகுதியில நின்றாரு. ஓட்டு தான் வாங்க முடிஞ்சதை தவிர, டெபாசிட் வாங்க முடிஞ்சதை தவிர ஜெயிக்க இயல இல்லை.
அப்போ அவங்க ஜெயிக்க இயலலைன்னா அவங்களுடைய ஓட்டு சதவீதத்தை எடுத்து பாருங்க. அது வந்து அவருக்காக போட்ட தேவரின மக்கள் போட்ட வாக்கு. ஸோ அந்த வாக்கு இப்போ இவங்களோட இது ஏடிஎம்கே கூட இருந்திருந்தா வெற்றி வாய்ப்பு நல்லா இருக்கும். ஆனால் இப்போ பாரதிய ஜனதா கட்சியோட அவர் கூட்டணி போக இயலாது. இப்போ என்ன சொல்லிட்டாருன்னா, இப்போ வந்து டிவிகே கூட நான் கூட்டணி வைக்க போறேன் அப்படின்னு பேசுறாரு. யாரு? இவர் கட்சி தனி கட்சி ஆரம்பிச்சிருக்காருல. ஓபிஎஸ் வந்து புரட்சி தலைவர் புரட்சி தலைவி கட்சின்னு சொல்லி ஒன்று ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அந்த கட்சி அவர் அங்கே கூட்டணி போய் அவருடைய வெல்விஷர்ஸுக்கெல்லாம் 10-50 சீட்டை வாங்கி அவர் நிற்பார்ல. அப்போ அது பாதிக்கும்ல. சரி, தென் மாவட்டங்களில் ஏற்கனவே இப்போ இருந்த செல்வாக்கு குறைஞ்சி போச்சு. இப்போ அவர் தென் மாவட்டங்களுக்கு முடிஞ்சா நீ வந்து வரியான்னு சொல்கிற அளவுக்கு சேலஞ்சு பண்ணிட்டு இருக்காங்க அங்கே இருக்க மக்களே. அப்படி இருக்கும்போது எடப்பாடியார் வந்து பண்ண முடியாது. ஏமா எடப்பாடியை வந்து அவர் வந்து நல்லவராக இருக்கலாம் வல்லவராக இருக்கலாம், அது வேற விஷயம். ஒரு கட்சியினுடைய தலைமை பொறுப்புக்கு வரணும்னா தகுடு திட்டமாக வந்தாலாம் முடியாதுடா. தகுடு திட்டங்கிறது என்னன்னா, இவர் அந்த பைலாவே மாற்றினார். அந்த பைலா வந்து புரட்சி தலைவரால் போட்டு புரட்சி தலைவர் அதை பாதுகாத்து வந்த அந்த பைலாவை இவர் பைலாவை மாற்றி இவரை முன்மொழியணும் வழிமொழியணும். இத்தனை மாவட்ட செயலாளர்கள் இருந்தால் தான் பண்ண முடியுங்கிற மாதிரி ஒரு இவருக்கு தேவையானதை கொண்டு வந்து வச்சுக்கிட்டாரு. இதுவே மிகப்பெரிய தப்பு. இப்போ ஏற்கனவே தேர்தல் கமிஷனில் இப்போ அதுதான் மாட்டிக்கிட்டு நிற்கிது. நீதிமன்றமும் பல முறை சொல்லியும் கூட நாங்கள் மெதுவாக தான், இப்போ எங்களுக்கு பீகார் எலெக்ஷன் இருக்குது, இதெல்லாம் முடிச்ச பின்னாடி தான் நாங்கள் அதை எடுத்து பார்க்க இயலும், எங்களுக்கு வேலைப்பளவு அதிகமாக இருக்குன்னு தேர்தல் கமிஷன் சொல்லிடுச்சு. ஸோ அதனால அது ஒரு இடி இருந்துக்கிட்டே இருக்குது. திடீர்னு ரெட்டலை வந்து உங்களுக்கு இல்லை ஓபிஎஸ்க்கு தான், இல்லை ரெட்டலையே நாங்கள் ஸ்டாப் பண்ணுறோன்னு பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒன்றும் பண்ண முடியாது. ரெட்டலைக்கு தான் ஓட்டே தவிர எடப்பாடிக்கோ யாருக்கோ இல்லை. அது கொஞ்சம் நெஞ்சம் விழக்கூடிய ஓட்டும் போயிடும். நீங்கள் இப்போ ஒன்றும் வேண்டாங்க. இப்போ இவரை வந்து தினகரனை வந்து தனியாக பண்ணி ரெட்டலை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு தனியாக நிப்பாட்டினாங்க. அவர் என்ன பண்ணார், இங்கே வந்து ஆர்கே நகர் தொகுதியில் நின்று குக்கர் சின்னத்தில் நின்று ஆர்கே நகரில் அவர் ஜெயிச்சாரு. அன்னைக்கு திமுகவும் தோத்து போச்சு, அதிமுகவும் தோத்து போச்சு. இப்போ டிடி தினகரனும் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இப்போ எடப்பாடிக்காக வந்து நான் பிரச்சாரம் பண்ணுவேன் அவருக்காக அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. ஏமா அப்படி பண்ணாத, அதைத்தான் சொல்ல வரேன். இப்போ டிடிவி வந்து பிரச்சாரம் பண்ணா இப்போ என்ன ஆகும்னா, டிடிவியினுடைய வாக்கு அவர் முக்குலத்தோர் வாக்கு தான். அவருக்கு பொறுத்த மட்டும் டிடிவியை பொறுத்த மட்டும் இருக்கிறது கல்லர்கள் தான். தஞ்சை மாவட்டத்தில் தஞ்சை அதை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு 2-3 மாவட்டங்கள் தான் அவருக்கு செல்வாக்கு. பட் இந்த இவரை மறவர்களை பொறுத்த மட்டும் அவருக்கு வந்து அவர் பிரேமலை கல்லர் அந்த குரூப்பு தனி. ஸோ அப்படி பார்த்தா கூட ஓபிஎஸ்க்கு தான் அதிகமாக செல்வாக்கு இருக்குமே தவிர தினகரனுக்கு அதிகமான செல்வாக்கு இருக்காது. போன முறை வந்து அங்கே வந்து 2வது ஓட்டு வாங்கினார். எங்கே வாங்கினார்? எம்பி நாடாளுமன்ற தேர்தலில் பெரியவளம் தேனி தொகுதியில் நின்று வாங்கினார். ஆனால் இப்போ நின்றாருன்னா அந்த ஓட்டு வாங்க இயலாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, காலங்கள் மாற மாற ஒவ்வொருத்தருடைய முகமூடி கிழிக்கப்படுது. அப்படி முகமூடிகள் கிழிக்கப்படும் போது அது எல்லாமே இப்போ வெட்ட வெளிச்சமாக சசிகலா, தினகரன், இவங்கெல்லாம் வந்து எடப்பாடி, இவங்கெல்லாம் வந்து பண்ண ஜெயலலிதா அம்மா ஆட்சி காலத்தில் இவங்கெல்லாம் ஊழலுக்கு உறுதுணையாக இருந்து ஊழலில் நிறைய கோடிக்கணக்கான பணத்தை சம்பாரிச்சிட்டாங்க. இப்போ தினகரன் மேலே இன்னுமே வழக்கு முடியல. வெளிநாட்டில எல்லாம் ஸ்டார் ஹோட்டல் வச்சுருக்காரு. ஸோ இந்த மாதிரி மணி லாண்டிங் இந்த மாதிரி வழக்குகள்லாம் வேறு நிறைய இருக்குது. இப்போ எடப்பாடியார் வந்து கொலை வழக்குகள் எல்லாம் கூட சம்மந்தப்பட்டதாக பேசிக்கிறாங்க. கோடநாடு கொலை வழக்கு, இந்த மாதிரி பல்வேறு குற்றச்சாட்டுகள்லாம் இவங்க மேலே இருக்குது. இது இப்போ வெளியில் வரலைனாலும் தேர்தல் நெருங்க இதெல்லாம் பிரச்சனைகள் வரும். மக்கள் அப்போ யோசிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. 2வது இவர் வந்து ஒரு பெரிய, அதாவது ஒரு எலெக்ஷன்னா அந்த மக்களை கவரக்கூடிய அளவுக்கு ஒரு கவர்ச்சி இருக்கணும். இப்போ திமுக விளம்பரம் பண்ற மாதிரி திமுக விளம்பரம் பண்ற மாதிரி மட்டும் இல்லை. அவர் ஸ்டாலின் வந்து இளைஞரணியில் இருந்தார். இளைஞரணியில் இருக்கும்போது இருந்தே அவர் பண்ணிட்டு வர்றாரு. அதுக்கப்புறம் மேயராக இருந்தார், துணை முதலமைச்சராக இருந்தார், அதுக்கப்புறம் கட்சி தலைவராக வந்தார், இப்போ முதலமைச்சராக வந்திருக்காரு. ஸோ உங்களுக்கு அந்த இது லுக்கு வரணும். அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, இவர் 1000 பேசினாலும் கூட இது வந்து இவருக்கு ஜால்ரா போடுற கூட்டம் தான் ஒத்துக்கிடுவானுங்களே தவிர மற்றவங்க யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. அதனால் எடப்பாடி எனக்கு வேண்டாதவர் இல்லை, டிடிவியும் வேண்டாதவங்க இல்லை. உள்ள அரசியல் உள்ள நிலைமையை நான் சொல்கிறேன். ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகங்கிறது வந்து அப்படியே கட்டுக்கொலையாமல் இருக்குது. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த மட்டும்
புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கட்சியை விட்டு போனார். அதுக்கப்புறம் இது கட்டமைக்கப்பட்டது. சில காலங்கள் வந்து தோல்வியை தழுவிச்சு, மீண்டும் வெற்றி பெற்றுச்சு. இடையில வந்து 93 வாக்கில் இவர் போனார். யார் போனா? வைகோ போனார். அதுக்கப்புறம் ஒரு 2 ஆண்டு 1 ஆண்டு காலத்துக்கு அப்புறம் அது கட்டமைக்கப்பட்டுச்சு. ஸோ இப்போ வந்து கட்சி வந்து ரொம்ப கட்டுக்கோப்பாக இருக்குது. கட்சியிலேருந்து எல்லாரும் மற்ற கட்சியிலேருந்து இங்கே தான் வர்றாங்களே தவிர திமுகலேருந்து யாரும் விலகி போகிறது இல்லை. நீங்க அப்படி சொல்றீங்க. ஆனா காங்கிரஸ் வந்து டெல்லியில இருக்க ஒரு முக்கிய புள்ளியை வந்து விஜய் அவர்கள்கிட்ட வந்து பேச்சுவார்த்தை நடத்தினதா வந்து சொல்றாங்க. அதுல வந்து கூட்டணி குறித்துலாம் பேசினதா வந்து சொல்றாங்க. ஏம்மா, அதெல்லாம் வந்து பேசுறதுனால தப்பு இல்லைம்மா. அவங்களையும் இந்தியா கூட்டணிக்கு இன்வைட் பண்ணலாம்ல. நீங்கள் எப்பயுமே ஒன்று 2 தானே தவிர ஒன்று ஒன்றாகாது. ஒன்னோட ஒன்று சேர்த்தா 2 தான் வருமே தவிர ஒன்றாகாது. அது மாதிரி இப்போ எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் எடுத்துக்கிட்டிங்கன்னா நாங்கள் 21 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வச்சுருக்கோம். சரியா? அது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தான் இந்தியா கூட்டணிக்கு சப்போர்ட்டா, ஒன்றுமே இல்லாமல் இருக்கக்கூடிய விஜய் வந்து சப்போர்ட்டா? ஆனா வந்து திமுக வந்து காங்கிரஸுக்கு 40 தொகுதி கொடுக்குமா அப்படின்றதே வந்து ஒரு சந்தேகத்துல தான் இருக்கு. யாருக்கு? காங்கிரஸுக்கு 40 தொகுதி கொடுக்க இயலாது. கொடுக்க மாட்டீங்க. ஆனா விஜய் அவர்கள் வந்து அவங்களுக்கு ஒரு 60 தொகுதி வந்து கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ரொம்ப சந்தோஷமா. 60 இல்லம்மா, ஒரு 100 தொகுதியை கூட கொடுக்கட்டும் காங்கிரஸுக்கு. காங்கிரஸ் விலகி போய் அவங்களோட தேர்தலை சந்திக்கட்டும். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். எங்களுக்கு அப்ப கூட்டணி வந்து அவங்க உடைச்சிட்டு போனா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எங்களை பொறுத்த மட்டும் அவங்க வாங்கக்கூடிய அந்த 2-3 விழுக்காடு ஓட்டு வந்து எங்களுக்கு ஒன்றும் இதனால பாதிப்பு வராது. காங்கிரஸுக்கு ஒன்றும் நீங்கள் சொல்கிற மாதிரி பெரிய அளவில் எல்லாம் ஓட்டு வங்கி கிடையாது. ஊருக்கு 10 பேர் கதர் சட்டை போட்டவன் இருப்பானே தவிர வேறு எவனும் அங்கே இருக்க மாட்டான். ஏன்னா நான் காங்கிரஸில் இருந்து வந்ததுனால சொல்கிறேன். சரியா? அது வந்து எல்லாம் போயிடுச்சு. அதுவும் கூட இளைஞர்கள் யாரும் இப்போ காங்கிரஸில் இல்லை. எல்லாம் வயதானவர்கள் தான். அதிமுகவில் இருக்க மாதிரி. அதிமுகவில் இருக்கவங்களுக்கெல்லாம் 50 வயசை தாண்டினவங்க தான் அதிமுக. எம்ஜிஆர் காலத்தில், ஜெயலலிதா காலத்தில் கட்சியில் வந்தவங்க தான். இப்போ எடப்பாடி காலத்தில் யாரும் கட்சிக்கு வரல. இந்த 10 ஆண்டு ஆகிப்போச்சு இல்லை, நெருக்கி 10 ஆண்டு ஆச்சு. ஒரு ஆட்சிக்கு வந்து 9 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ அதனால் இதெல்லாம் வந்து எடப்பாடின்னா அவரை பார்த்து கட்சியில் வந்து ஜாயின் பண்ணணும். இப்போ ஸ்டாலின் ஐயாவை பார்த்து கட்சிக்கு வர்றாங்க. நிறைய எம்பி வர்றாங்க, எம்எல்ஏக்கள் வர்றாங்க. இப்போ புதுசாக ஆரம்பித்த டிவிகேக்கு கூட சிலர் வெளியிலேருந்து கூட அங்கே போய் ஜாயின் பண்ணுறாங்க. சரியா? ஆனால் சீமான் வந்து பாருங்க, அவர் கட்சியிலேருந்து நிறைய பேர் போகிறாங்க, ஆனால் நிறைய பேர் வர்றாங்க. அவர் அந்த கட்டுக்கொலையாமல் வச்சிருக்காரு பாருங்க. ஒரு அரசியல் கட்சின்னா அந்த மாதிரி இருக்கணும், சீமான் மாதிரி இருக்கணும். அதாவது கருத்து கணிப்பு வந்து சொல்லலையே, அது வந்து 3வது இடத்துல இருந்து அந்த கருத்து கணிப்புல கூட இடம் பெறல நாம் தமிழர் அப்படின்னு வந்து சொல்றாங்களே. ஏமா, கருத்து கணிப்புங்கிறது வந்து வேறம்மா. மக்கள்கிட்ட போய் எத்தனை மக்கள்கிட்ட இவங்க பார்த்து கருத்து கணிப்பு எடுத்தாங்க? சீமானுடைய கருத்து கணிப்பு, சீமானுக்கு வாக்களிக்கக்கூடியவங்கெல்லாம் வந்து அது ஒரு தனி பிறவிகள். அவங்கெல்லாம் வந்து சீமானுடைய சொற்றொடருக்கு மயங்கி, மகிழ்ச்சி எப்படி பாம்பு மயங்குதோ அது மாதிரி அவருடைய பேச்சுக்கு மயங்கி வாக்களிக்கக்கூடியவங்க தான் அவர்கிட்ட இருக்காங்க. அவருக்கு ஒரு முறை வாக்களித்தவங்க மறுமுறை வேற எந்த கட்சிக்கும் வாக்களிக்க மாட்டாங்க. இப்போ இவர் கட்சியிலேருந்து பிரிஞ்சு கூட போனாலும் கூட அவங்க வாக்களிக்கிறத பார்த்தீங்கன்னா சீமானுக்கு தான் வாக்களிப்பாங்க. சரிங்க? சரி, இப்போ அவங்க எல்லாம் தமிழ் தேசியத்துக்கு தான் நாங்கள் போகிறோம்னு சொல்லி வேல்முருகன் கட்சிக்கு தான் போகிறாங்க. சீமான் அவர்களுடைய கட்சியில இருந்தும் நிறைய பேர் திமுகவுக்கு வந்திருக்காங்க. அதான்டா, திமுகவுக்கு வந்திருக்காங்க. வேல்முருகன் பார்ட்டிக்கு அவர் போயிருக்காங்க. அவர் வேல்முருகனும் தமிழுக்காக தான் பாடுபடுறாரு, அதனால நாங்கள் அங்கே போகிறோன்னு போகிறாங்க. இதெல்லாம் அதாடுமா, ஒரு கட்சின்னு சொன்னால் தலைவர்கள் போனால் அது ஒரு ஆள் இல்லை 10 ஆளுன்னு கூட வச்சுக்கலாம்டா. ஆனால் தொண்டர்கள் போனால் தாண்டா ப்ராப்ளம். தொண்டர்கள் யாரும் போகல, தொண்டர்கள் அப்படியே இருக்காங்க. தலைவர்கள் மட்டும் போகிறாங்க. அவங்க பின்னாடி இருக்க ஜால்ரா கூட்டம் ஒரு 4-5 பேர் போவாங்க. இவங்க வந்து அந்த கட்சியை வந்து கட்டி காத்துறவோ அல்லது அதுக்கு எதிராக செயல்படவோ இயலாது. எப்பயுமே நானும் ஒரு கட்சியை வச்சு நடத்தினவன், எனக்கு அந்த கட்சியினுடைய நுட்பங்கள்லாம் என்னன்னு தெரியும். புரியுதுங்களா? அதனால தலைமைக்கு தான் தொண்டர்களை தவிர தொண்டர்களுக்கு தலைமை இல்லை. புரிஞ்சுக்கோங்க. நீங்க வந்து சொல்லியிருந்தீங்க அன்வர் ராஜா கூட பாஜக கூட அதிமுக கூட்டணி வச்சதுனால தான் பிடிக்காம வந்துட்டாரு அப்படின்னு வந்து சொல்றீங்க. ஆனா வெளியில வந்து என்ன பேசியிருக்காங்க அப்படின்னா, திமுக வந்து நிறைய காசு கொடுக்குறாங்க அப்படின்றதுனால அவர் அங்க போனாரு. நாளைக்கே பாஜக கூட அதை விட எக்ஸ்ட்ரா காசு தரேன்னு சொன்னா அங்கேயும் அவர் போவாரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. ஏமா, நாக்கில் நரம்பு இருக்கா, எலும்பு இருக்கா? நரம்பு தான் இருக்கு, எலும்பு இல்லை. அதனால எலும்பு இல்லாத நாக்கு எதை வேணாலும் பேசும். அதனால அவர் அன்வர் ராஜா ஒன்றும் பிச்சை எடுக்கலை.
யாருக்கிட்டையும் பணத்தை வாங்கிட்டு அவர் இப்போ எங்கள்கிட்ட நான் பணம் வாங்கிட்டேன் வந்து எங்கள் கட்சிக்கு வந்தார். அப்படிதான் சொல்றாங்க. கண்ணை சொல்கிறவன் சொல்லுவான், சோத்தில் அவன் உப்பு போட்டு சாப்பிட்றவனாக இருந்தால் சொல்ல மாட்டான். அவன் பூரா புறம்போக்கு. ஏதாவது சுகிஜோ இதான் என்னது சுகிஜோவா ஏதோ ஒரு எடுப்பு சாப்பாடு எடுத்து வாங்கி சாப்பிட்டு போகிற பயிலுவோம். ஸ்விக்கி சாப்பாடை வாங்கி சாப்பிட்ற பயில்களாக இருப்பாங்க. இவனுங்களுக்கு இல்லைன்னா தள்ளு வண்டியில் கை வண்டியில் வாங்கி சாப்பிட்டுட்டு போகிற பயிலுவோம். இவனுங்க பேச்செல்லாம் அவன் கேட்காத, இதெல்லாம் செல்லாது. சரியா? இப்போ நான் என்ன சொல்கிறேன், ராமநாதபுரத்தில் எந்த கொம்பை வந்தாலும் அந்த தொகுதியில் ராமநாடு டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய 6 எம்எல்ஏ தொகுதியும் கண்டிப்பாக இந்த முறை திமுக கூட்டணி தான் ஜெயிக்கும். எப்படி சொல்றீங்க? இப்போ நீங்க பார்த்துக்கிட்டே இருங்க அக்கா. உறுப்பினர்கள்லாம் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா பொய் சொல்லி தானே சேர்த்துக்கிட்டு இருக்கீங்க. கிட்டத்தட்ட இங்க பாரு 25 இங்க பாரு பொய் சொல்லி சேர்க்கிறோம், புரோட்டு சொல்லி சேர்க்கிறோம் அப்படிங்கிறது முக்கியம் இல்ல. இங்க பாரு ஒரு ஒரு எப்படி அவங்க வந்து மக்கள் சேர்ந்தாங்க உங்களோட கொள்கையை பார்த்து. இங்க பாரு திமுகவுக்கு வர்றவங்க பூரா திமுகவுடைய கொள்கை பிடிச்சி தான் வர்றாங்கன்னு எல்லாம் சொல்ல இயலாது. திமுகவுக்கு வர்றவங்க எல்லாம் கொள்கை பிடிச்சி தான் வர்றாங்கன்னு இல்லை. திமுக ஆட்சி நல்ல ஆட்சி நடக்குது, நமக்கு மாதத்துக்கு 1000 ரூபாய் வந்துடுது, நம்ம பையனுக்கு வருது, நம்ம பிள்ளைக்கும் வருது. ரெண்டாவது நம்ம வந்து இதில் இருக்கோம், அந்த மகளிர் எல்லா குடும்பத்துக்கும் வருதா? எல்லா குடும்பத்துக்கும் தான் கொடுக்குறாங்க. மகளிர் அணி இருக்கு, மகளிர் அணிலையும் இப்போ வந்து கிட்டத்தட்ட நிறைய பெண்கள் வந்து எனக்கு 1000 ரூபாய் வரலன்னு சொல்றாங்க. எந்த பெண்ணு சொன்னாங்க உங்கள்கிட்ட? அம்மா கிட்ட உங்களுக்கு வருதா? எனக்கு வரலையே. இனி எழுதுறியா? அப்ளிகேஷன் எழுதுனேன். எப்போ எழுதுன? ஸ்டார்டிங்கே எழுதுனேன். இப்போ அப்ளிகேஷன் கொடுக்குறாங்க, எழுதுங்க கண்டிப்பா வரும். அதுலயுமே சில ரூல்ஸ் இருக்கே. இப்போ வந்து அம்மா இல்லைன்னா 3 பெண்களா இருக்கணும் வீட்டுல, அதாவது அந்த குழந்தைங்க 3 பொம்பளை பசங்களா இருந்தாதான் வந்து கொடுப்போம் அப்படின்ற சில ரூல்ஸ்லாம் இருக்கு. அப்ப எப்படி வந்து எல்லாருக்கும் வருதுன்னு நீங்க சொல்லலாம்? எல்லாருக்குன்னா நான் என்ன சொல்றேன், திருமணமான பெண்களுக்கு தான் கொடுப்பாங்க. திருமணமாகாத பெண்ணுக்கு எப்படி தருவாங்க? நீ படிச்சுக்கிட்டு இருக்கிறதா இருந்தா உனக்கு கொடுப்பாங்க. கல்லூரியில் படிக்கிற பெண்களுக்கு தர்றாங்க, பையனுக்கு தர்றாங்க. திருமணமான பெண்களுக்கு கொடுக்குறாங்க. அப்புறம் அந்த திருமணமான பெண்களுக்கு கூட வந்து நிறைய பேர் வந்து நான் கார் வச்சிருக்கேன் அதனால எனக்கு கொடுக்கல. ஆமா, கார் வச்சிருக்கவங்க ஏழையா? ரேஷன் கார்டு வெள்ளை கார்டு வச்சிருக்கவங்க ஏழையா? இல்ல இல்ல. நீங்க ஆட்சிக்கு வரும்போது எல்லா பெண்களும் அவங்க தேவையில்லை இல்லடா, அவங்க யாரும் கேட்கல. இல்ல இப்போ எங்க வீட்டுல கார்டு, எங்க வீட்டுல வெள்ளை கார்டு இருக்குது, நாங்கள் எங்களுக்கு 1000 ரூபா வேணும், நாங்கள் என்ன அப்ளிகேஷன் போட்டோமா? போடல. இல்லை, யாரெல்லாம் அப்ளிகேஷன் போட்டாங்களோ அவங்கள கொடுத்தாங்க. அதில் வருமான வரியும் இருக்குது. வருமான வரியை செலுத்தக்கூடியவங்களா இருக்கணும். ஒரு வீட்டில் வருமானம் வாய்ப்பா நீங்கள் வேலைக்கு வர்றீங்க. முன்னாடி என்ன சொல்லியிருக்கணும்னா, இந்த மாதிரி வந்து ஏழை பெண்களுக்காக நாங்கள் 1000 ரூபாய் மாதம் கொடுக்குறோம் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா கரெக்டாக இருந்திருக்கும். பெண்கள் எல்லாருக்குமே அப்படின்னு தானே நீங்கள் சொன்னீங்க. நாங்கள் அப்படித்தாம்மா சொல்லுவோம். அதில் சில உள்ளுக்குள்ளே தான் போய் பார்க்கணும். எப்பயுமே தலையங்கத்தை பார்த்துட்டு பேசக்கூடாது, தலையங்கத்துக்கு உள்ளே போய் பாரு. அப்போ நீங்கள் வந்து சும்மா வாய் வார்த்தையை தான் எல்லாமே சொல்லுவீங்க. வாய் வார்த்தையை சொல்லலை, நாங்கள் இப்போ கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட இப்போ 1.5 கோடி மக்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். மொத்தமே பெண்கள் வந்து 3 கோடி வாக்காளரில் இப்போ 1.5 கோடி கொடுக்குறோம். இன்னும் நெருக்கி இன்னொரு 75 லட்சம் பேருக்கு கொடுப்போம். அப்போ 2.25 கோடி பெண்கள் வசதி அற்றவங்களுக்கு போயிடுது, வசதியானவங்களுக்கு தான் இல்லை. அவ்வளோதான். வசதியானவங்க யாரும் அப்ளிகேஷன் கொடுக்க போகிறது இல்லை, புரிஞ்சுக்கோங்க. கார் வச்சுருக்கவங்க, பங்களா வச்சுருக்கவங்க, சொந்த வீடு, காரு, இன்கம் டேக்ஸ் கட்டக்கூடியவங்களுக்கெல்லாம் தேவையில்லைடா. 1000 ரூபாங்கிறது அவங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு பாக்கெட் மணி மாதிரி. ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டாலே இன்றைக்கி 4000 5000 வருது. சரியா? அதில் என்ன ஒரு 1000 ரூபா அவங்களுக்கு என்ன பெருசாக? அவங்களுக்கு அந்த 1000 ரூபா இல்லாமல் இருக்காங்கல்ல, கஷ்டப்படுறாங்கல்ல. ரேஷன் அரிசியை வாங்கிட்டு அதுக்கு ஒரு காய்கறி வாங்க முடியாமல் ஒரு மிளகாவத்தல் வாங்கி அதை குழம்பு வைக்கிறதுக்கு வசதி இல்லாமல் இருக்காங்களா, அவங்களுக்கு தான் அந்த 1000 ரூபா. அதுவுமே எங்களுக்கு இந்த 1000 ரூபாய்லாம் வந்து எங்க இருந்து பார்த்தோம், 1000 ரூபாய் கொடுக்குறாங்களே அப்படின்ற பேச்சு. அது பத்தாதுதான் ஏமா, பத்தாதுதான். எப்படி நீங்க வந்து நாங்க 1000 ரூபாய் பாரு, பத்தாதுதான், எல்லாமே பத்தாதுதான். பத்தாதுன்னு சொன்னா எல்லாமே பத்தாதுதான். நீ வந்து கப்பலில் போகணுன்னா காசு பத்தாது, விமானத்தில் போகணுன்னா பத்தாது, பஸ்ஸில் போகணுன்னா உனக்கு இலவச பஸ் இருக்குது. அப்புறம் இதுக்கு மேலே என்ன? பஸ் இலவச பஸ் இருக்கு, இலவச அரிசி. வந்து பெண்களுக்கு மரியாதையே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஓசி பஸ்ல தான் போறாங்க. அதெல்லாம் எந்த நாய் சொல்லுச்சு? அந்த நாயை அங்கனையே இழுத்து வச்சு நாக்காரு. ஏலா ஓசி பஸ்ன்னு சொன்னான்னு வச்சுக்க, நாக்க அறுத்து விடு, விட்டுறாத. அப்படியெல்லாம் எந்த கண்டக்டரும் சொல்ல மாட்டாங்க. ஆரம்பத்தில் சொன்னா அதுக்கப்புறம் பிடிச்ச எல்லாத்தையும் சத்தம் போட்டாச்சு. என்னை போல ஆளுகள்லாம் பல டிபேட்ல வச்சு திட்டிவிட்டேன். எவனும் அவன் சொன்னான்னா அவன் வேலை போயிடும், புரிஞ்சுக்கோ. எவனும் அந்த மாதிரி எல்லாம் ஓசி பஸ்ன்னு சொன்னான்னா நான் சொன்னாலே தப்பு, குற்றம். சரிங்களா? அது மாதிரி நாங்கள் சட்டங்களை முன்வடிவம் கொண்டு வந்துட்டோம்.
பொதுவா வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து கட்சி சார்ந்த நிகழ்ச்சிகள்லாம் கலந்துக்காம பொது நிகழ்ச்சிகள்ல மட்டுமே வந்து கலந்துக்கிறாரு. இத பத்தின உங்க கருத்து என்னங்க ஐயா? அதாவது தமிழ்நாட்டில் அவர் ஏற்கனவே தலைவராக இருந்தவர். ஸோ அவர் தலைவர்னா சொல்லும்படியான ஒரு தலைவராக இருந்தவர். ஸோ அவருக்கு கீழே வந்து தான் வந்து நயினார் நாகேந்திரன் இருந்தார் துணைத் தலைவராக. இப்போ அவர் தலைவராகவும் இவர் முன்னாள் தலைவருமா இருந்தால் அந்த நிகழ்ச்சியில் போய் கலந்துக்கிறதுக்கு அவர் ஒரு முன்னாள் ஐபிஎஸ் ஆஃபீஸர் இல்லையா, அவருக்கு அந்த மனசு கொஞ்சம் இடைஞ்சல் இருக்குது, அவ்வளோதான். இது வந்து பரம்பரையாக இருக்கக்கூடியது தான். இப்போ நானே வந்து ஒரு கட்சியினுடைய தலைவராக இருந்தவன், நான் போய் பொதுமக்களாக உட்காந்து ஒரு மீட்டிங்கில் உட்கார முடியுமா? முடியாதுடா. அதுக்காகவே நான் அவாய்ட் பண்ணிடுவேன். எனக்கு ஸ்டேஜில் இடம் கிடைக்கும்னா மட்டும்தான் அந்த கூட்டத்துக்கு போவேனே தவிர, கூட்டத்தில் கோவிந்தா போகிறதுக்கு நான் போக மாட்டேன். ஏன்னா நான் அந்த மாதிரியே பழகி வந்துட்டேன். கிட்டத்தட்ட 30-35 ஆண்டு காலமாக அந்த மாதிரியே பழகிட்டேன். சரிங்களா? அப்படி இருக்கும்போது அவர் எப்படி போவார்? நேற்று தானே அவர் வந்திருக்கார். நான் வந்து பழைய புளிப்பானை இல்லை பருப்பு பானைன்னு வச்சுக்கோ. அவர் நேற்று தான் அரசியலேருந்து வெளியில் வந்திருக்காரு. வந்த உடனே அவர் எப்படி அதில் போய் கலந்துக்குவார்? அதெல்லாம் கரெக்டு தான், அவர் செய்கிறது கரெக்டு. இன்னொன்று என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, மாநில பதவி வந்து ஒரு வெங்காயம் மாதிரி உரிக்க ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்லி அவர் ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காரு. அது என்ன ஒரு அதிருப்தியில் அப்படி பேசியிருக்காருன்னு நினைக்கிறீங்களா? இல்லைடா, அதிருப்தி இல்லைடாம்மா. இப்போ நான் வந்து பாரதிய ஜனதா கட்சியில் நான் விவசாய அணியினுடைய மாநில தலைவர், இன்சார்ஜ் பொதுச் செயலாளர் டெல்லியிலேயே இருந்தேன், அகில இந்தியாவுக்கு. என்ன இருக்குது அதில்? அதிகாரமற்ற பொறுப்பு. இப்போ மாநில தலைவராக பாரதிய ஜனதா மாநில தலைவராகட்டும், விவசாய அணி ஆகட்டும், எதுவாக இருந்தாலும் அதுக்கு வந்து அதிகாரம் என்பது இல்லை. அந்த அதிகாரம் ஒட்டு மொத்தமாக பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த மட்டும் யாருக்கிட்ட இருக்குது அப்படின்னு சொன்னால், நட்டா கிட்ட கூட இல்லை, அமித்ஷா கிட்ட கூட இல்லை, ஆர்எஸ்எஸ் கிட்ட தான் இருக்குது. ஆர்எஸ்எஸ்னுடைய பேரன்பாடி அது, அதனுடைய குழந்தை தான் பாரதிய ஜனதா கட்சி. தாய் என்ன சொல்லுதோ அதைத்தான் இது கேட்கும். ஆகையினால இதெல்லாம் ஈவன் தோ நாளைக்கே இந்த பிரதமரை மாற்றணும்னு சொன்னால் மாற்றிடுவாங்க, வேறு வழி இல்லை. அத்வானிக்கு வயசாகிடுச்சு, அதனால அத்வானிக்கு பிரதமர் இல்லைன்னு சொல்லி தான் இவருக்கு கொடுத்தாங்க. அது மாதிரி இப்போ இவருக்கு வயசாகிடுச்சு. அநேகமாக இந்த நாடாளுமன்ற தேர்தல், இந்த பஞ்சாப் பீகார் எலெக்ஷன் அப்புறம் கூட ஒரு முடிவு கட்டினாலும் கட்டுவாங்க. இப்போ பாருங்கள், பார்லிமெண்ட் கூடுது, பயந்துட்டு ஓடி போயிட்டார்ல, லண்டன் பக்கம் போயிட்டார்ல. ஏன் இல்லை? பார்லிமெண்ட்டில் பதில் சொல்ல இயலாது ஒரு நாள். இப்போ சிந்தூரா அது கத்திரிக்காய் கருவாடுனாங்கல்ல, பூரா பார்லிமெண்ட்டை எடுத்து பேசும்போது நம்ம விமானம் எதுவுமே இப்போ நமக்கு எதுவுமே பாதிப்பு இல்லை, அவங்களுக்கு தான் பாதிப்புன்னு தானே கதை விட்டானுங்க. ட்ரம்ப் என்ன சொல்கிறாரு? 5 விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டது இந்தியாவுடைய விமானங்கள்னு சொல்கிறான்ல. ஏற்கனவே அவன் பாகிஸ்தான் சொன்னான்ல. அப்போ இதெல்லாம் உண்மை நிலைமை என்னன்னு தெரியணும்ல. எவ்வளோ பெரிய பொய் பேசுகிறானுங்க. அவர் இராணுவ தளபதியே சொன்னார், நம்ம விமானத்தை சுட்டு வீழ்த்தினது உண்மைதான்னு இராணுவ தளபதி சொல்கிறாரு. ஆனால் இவனுங்க லொல்லன்றானுங்க. அப்போ இவனுக்கு முழுக்க அந்த பாரதிய ஜனதா கட்சிங்கிறது ஒரு திருட்டு கும்பல். அந்த திருட்டு கும்பல் வந்து இந்த நாடாளுமன்ற தேர்தலில் கடந்த 3 முறை வெற்றி பெற்று வந்தது மக்களை ஏமாற்றி. வந்து என்ன பண்ணாங்க, நான் 14 லட்சம் கொடுக்குறேன்னு சொன்னதெல்லாம் மயங்கினாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து வருஷத்துக்கு கிட்டத்தட்ட நாங்கள் வந்து 2 கோடி மக்களுக்கு வந்து வேலைவாய்ப்பு கொடுக்குறோம் நாங்கள், அதுவும் ஏமாந்தாங்க. 2வது கருப்பு பணத்தெல்லாம் நாங்கள் மீட்டி கொண்டுட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி தான் பணம் அந்த ஏற்கனவே இருந்த அந்த 1000 ரூபாய் நோட்டு 2000 ரூபாய் நோட்டு எல்லாத்தையும் ஒழிச்சாங்க. என்ன ஆச்சு இப்போ மக்களுக்கு? இப்போ எல்லாம் நாங்கள் ஜிபேயில் கொண்டு வந்தால் ஒரு 10 ரூபா கூட இன்றைக்கி நம்மக்கிட்ட சில்லறை இல்லை. ஒரு ஏழை எளிய மக்கள் பிச்சை எடுக்கக்கூடியவங்களுக்கு ஒரு 5 10 கொடுக்கணும்னா கூட இயல மாட்டேங்குது. காரணம் என்ன? மோடியினுடைய அரசு பண்ண ஒரு கெட்ட நோக்கு. வரி இன்னைக்கு ஜிஎஸ்டின்னு எவ்வளோ வரி வசூல் பண்ணுறாங்க. இன்னைக்கு காலையில் நான் பார்த்துட்டு இருந்தேன், ஒரு கார் வந்து மொத்தமே வந்து 11 லட்சம் ரூபாய் வருது. அந்த காரு வரியெல்லாம் போட்டு ஆன் ரோடு வரும்போது 23 லட்சம் ரூபா வருது. அப்போ வரியாக மொத்தம் 12 லட்சம் ரூபா போகுது கவர்மெண்ட்டுக்கு. காருடைய காஸ்ட்டு 11, இவங்களுடைய வரி 12, ஆக மொத்தம் 23 லட்சம் ரூபா ஆகுது. இதெல்லாம் எங்கே போய் சொல்கிறது? பாதியா ப்ரொடக்ஷன் காஸ்ட்டுக்கு மேலே போகுது. பாதி மட்டும் இல்லை, ப்ரொடக்ஷன் காஸ்ட்டுக்கு மேலே போகுது. அப்போ இந்த தேசம் எங்கே நாசமாக போயிட்டுருக்கா? இவ்வளோ வரி வாங்குறாங்களே, இதெல்லாம் விளங்குமா?
இந்த நம்மகிட்ட வரியை வாங்கிக்கிட்டு இன்னைக்கு கிட்டத்தட்ட 16 லட்சம் கோடியை வஜா பண்ணி விட்டானுங்கல்ல, வராக்கடன் சொல்லி கேன்சல் பண்ணி விட்டானுங்க பெரிய பெரிய கோடீஸ்வரன்ட்ட. அவங்ககிட்ட இருந்து வெறும் 1 கோடியும் 2 கோடியும் நன்கொடையை வாங்கிட்டு இவ்வளோ காசை இது பண்ணிட்டான். நான் சொல்லலாமா, இதெல்லாம் பத்திரிகையில் வந்த செய்தியை தான் சொல்கிறேன். அப்போ எந்த அளவுக்கு அயோக்கியத்தனம் இந்த நாட்டில் நடக்குது, இந்த தேசத்தில் நடக்குது, யோசிச்சு பாருங்க. ரொம்ப அநியாயம் நடக்குது. உங்களோட நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விக்கு விளக்கம் அளிச்சிருக்கீங்க, அதற்கு நன்றி.